ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ். இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இங்கிலீஷ் லேர்னிங் கோர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திஸ் இஸ் டே 6. என்ஜாய் லேர்னிங் இங்கிலீஷ். ஸோ இந்த பேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேஜ். டாபிக்ஸ் வித் டைமிங்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ 5 பார்ட்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், டெய்லி யூஸ் சென்டென்சஸ். ஸோ நீங்கள் எந்த பார்ட் செலக்ட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அந்த பார்ட்டுக்கு நீங்கள் நேராக போகலாம், ஏன்னா டைமிங்ஸ் கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இடையில நிறுத்தலாம். பிறகு நீங்கள் மீண்டும் தொடங்கும் போது எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த பேஜில் டைமிங்ஸ் பார்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது பார்ட் 1க்கு நம்ம போகலாமா? சாம்பிள் கான்வர்சேஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. நீ எதை பற்றி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஐ ஹாவ் நோ ஐடியா வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட். எல்லாம் நீ செஞ்சதை பற்றி தான். இட்ஸ் ஆல் அபவுட் வாட் யூ டிட். நெக்ஸ்ட் ஒன், இதை என்னால் சமாளிக்க முடியலைங்க. ஐ குடன்ட் கோப் வித் திஸ். அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ். நெக்ஸ்ட், அவ ஒத்துக்கிறாளா இல்லையா? டஸ் ஷீ அட்மிட் ஆர் நாட்? நான் இன்னும் அவகிட்ட பேசலைங்க. ஐ ஹாவன்ட் ஸ்போக்கன் டு ஹர் எட். நெக்ஸ்ட், என்னால் மேக்சிமம் அதை தாங்க செய்ய முடியும். That's the maximum I can do. அப்படின்னா நீ அதை செய்யாமல் இருக்கிறதே நல்லதுப்பா. Then it's better for you not to do that. Next, நான் உன்னை இங்கே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. I didn't expect seeing you here. நானும் எதிர்பார்க்கல. Neither did I. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலங்க. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் இட் வுட் ஹேப்பன் லைக் திஸ். ஆனால் நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் ஐ எக்ஸ்பெக்டட். இங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம், இல்லைனா கம்ப்ளீட்டும் பண்ணலாம். பட் ஐ எக்ஸ்பெக்டட் இட் வுட் ஹேப்பன் லைக் திஸ். நெக்ஸ்ட், நேரத்துக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறியா? Do you think they will make it in time? எனக்கு சந்தேகமாக இருக்கு. I doubt it. I think so. இப்படி கூட சொல்லலாம். I think so-னா நான் அப்படி நினைக்கிறேன். I don't think so. நான் அப்படி நினைக்கல. நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன முடிவு எடுத்திருக்க? What have you decided? எனக்கு யோசிக்க இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். I need some time to think. Okay, let's move to part 2. Doesn't seem to, don't seem to, didn't seem to. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள். இந்த பார்ட் நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பார்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். என்னோட மனைவி என்னை புரிஞ்சிக்கிற மாதிரி தெரியலங்க. ஸோ how do you say that? My wife doesn't seem to understand me. என் மனைவி என்னை புரிஞ்சிக்கிற மாதிரி தெரியலை. ஸோ டசன்ட் ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ ஷீ இட் ஷீ வரதுனால டசன்ட். இப்போது சப்ஜெக்ட் மாற்றுங்க, கடைசியாக வர ப்ரோனவுனையும் மாற்றுங்க. எப்படி மீனிங் சேஞ்ச் ஆகுது பார்க்கலாமா? ஹீ டசன்ட் சீம் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. அவன் என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. they don't seem to understand him. பாருங்க, they வரும்போது don't. அவனை அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. She doesn't seem to understand her husband. தன்னுடைய கணவனை அவ புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியலை. ஸோ நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட், டசன்ட்டுக்கு பதிலாக டிடன்ட் போட போகிறோம். அப்போ என்ன அர்த்தமாகும்? என் மனைவி என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல. பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். My wife didn't seem to understand me. ஸோ கீழே அதே மாதிரி நம்ம சப்ஜெக்ட் மாற்றிருக்கோம், ப்ரோனவுன்ஸ் மாற்றிருக்கோம். நீங்கள் அதை ரீட் பண்ணிவிட்டு அதனுடைய மீனிங் உங்களுக்கு கிடைக்குதான்னு செக் பண்ணுங்கள்.
ஒண்ணே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், he didn't seem to understand me. அவன் என்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டூ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ சேலஞ்சுக்கு நம்ம போகலாம். 2 கொஸ்டின் இங்கே இருக்குது. இதுக்கு நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். விருப்பப்பட்டால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அவங்க கவனித்த மாதிரி தெரியல. இங்கே கவனிச்சா நம்ம எதை சொல்கிறோம்னா லிசன் பண்ணுறத சொல்கிறோம். லிசன். அவங்க கவனித்த மாதிரி தெரியல. பாஸ்ட் டென்ஸில் டிடன்ட் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், அவங்க கவனிக்கிற மாதிரி தெரியல. ப்ரெசன்ட் டோன்ட் யூஸ் பண்ணுங்க. ஓகே, பார்ட் 3க்கு போகலாம். ஃப்ரேமிங் சிம்பிள் கொஸ்டின்ஸ். டஸ் இட் சீம், டசன்ட் இட் சீம். பாசிட்டிவ் நெகட்டிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் ஃப்ரேம் பார்க்கலாம். டஸ் இட் சீம்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா, அது அப்படி தெரியுதா, இதுதான் அந்த கொஸ்டினுடைய அர்த்தம். பட் சீமுக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோங்கிறது முக்கியம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. அது நியாயமா தெரியுதா? டஸ் இட் சீம் ஃபேர்? ஓகே, இப்போ பாருங்க, டு யூ இதை சேர்த்து போட போகிறோம் கடைசியா. டஸ் இட் சீம் குட் டு யூ? அது உனக்கு நல்லதா தெரியுதா? டஸ் இட் சீம் லாஜிக்கல் டு ஹர்? அவளுக்கு அது லாஜிக்கா தெரியுதா? டஸ் இட் சீம் ஃபெமிலியர் டு ஹிம்? அது அவனுக்கு பழக்கப்பட்டது மாதிரி தெரியுதா? டஸ் இட் சீம் பாசிபிள் டு தெம்? அது அவங்களுக்கு சாத்தியம் போல தெரியுதா, செய்ய முடியும்னு போல தெரியுதா? இதே மாதிரி நீங்கள் நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நெகட்டிவ்க்கு போக போகிறோம். டஸ்க்கு பதிலாக டசன்ட் போட போகிறோம். டசன்ட் இட் சீம்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது அப்படி தெரியலையா அந்த மீனிங் கிடைச்சிரும். பாருங்க ஒரு எக்ஸாம்பிள். அது அநியாயமாக தெரியலையா? டசன்ட் சீம் அன்ஃபேர். ஓகே, இப்போ அதே போல் டு யூ கடைசியில் சேர்த்துக்க போகிறோம். டசன்ட் சீம் குட் டு யூ? அது உனக்கு நல்லதா தெரியலையா? டசன்ட் இட் சீம் லாஜிக்கல் டு ஹர்? அவளுக்கு அது லாஜிக்கா தெரியலையா? டசன்ட் இட் சீம் ஃபெமிலியர் டு ஹிம்? அது அவனுக்கு பழக்கப்பட்டது போல தெரியலையா? டசன்ட் இட் சீம் பாசிபிள் டு தெம்? அது செய்ய முடியும், பாசிபிள் தான் அவங்களுக்கு தோணலையா, தெரியலையா? ஸோ டசன்ட் இட் சீம் போடும்போது அது உனக்கு அப்படி தெரியலையா என்ற அர்த்தத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, பார்ட் 4ல் நம்ம இன்னைக்கு டென்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இதை சேர்த்து நீங்கள் பார்க்க போகிறீங்க வித்தின் 5 மினிட்ஸில். பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸ்னால் 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சா போதும். தினமும் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தினமும் நடக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். இப்போ செய்கிற விஷயத்தையும் நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா இப்போ செய்கிற விஷயம் இல்லை, இப்போ செஞ்சிட்டு இருக்கிற விஷயம்னு வந்துடும். ஸோ அதான் வித்தியாசம். இப்போ செய்கிறேன் அப்படின்னா ப்ரெசன்ட், இப்போ செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். எக்ஸாம்பிளில் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் பார்த்துடலாம். நான் சந்தோஷமாக இருக்கேன், ஐ எம் ஹாப்பி. இப்போ இதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றுங்க. ஐ வாஸ் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருந்தேன். இப்போ ஃபியூச்சரில் மாற்றுங்க. ஐ வில் பி ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருப்பேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ப் போட போகிறோம். ஆக்ஸிலரி வேர்ப் மட்டும் தான் போட்டோம். இப்போ மெயின் வேர்ப் போட போகிறோம். நான் நோட்ஸ் எடுக்கிறேன். ஐ டேக் நோட்ஸ், நான் நோட்ஸ் எடுக்கிறேன். பாஸ்ட் டென்ஸாக மாற்றினீங்கன்னா டேக்குக்கு டுக்குன்னு வந்துடும். ஐ டுக் நோட்ஸ், நான் நோட்ஸ் எடுத்தேன். ஃபியூச்சர், ஐ வில் டேக் நோட்ஸ், நான் நோட்ஸ் எடுப்பேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், ப்ரெசண்ட்டையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸையும் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக மெமரியில் இருக்கும், மறக்கவும் மறக்காது, ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ ப்ரெசண்ட்டில் பாருங்கள், அவள் கடிதம் எழுதுறா. ஷீ ரைட்ஸ் அ லெட்டர். அதே சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்கிறோம். அவள் கடிதம் எழுதிட்டு இருக்கா. எழுதிட்டு இருக்கா. ஷீ இஸ் ரைட்டிங் அ லெட்டர். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா எழுதுறா ரைட்ஸ், எழுதிட்டு இருக்கா இஸ் ரைட்டிங். அவ்வளோதாங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ்.
இப்போ பாருங்க, அவங்க தூங்குறாங்க. they sleep. present continuousல அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. they are sleeping. simple. ஸோ சிங்குலராக இருந்தால் இஸ் போட்டுக்கோங்க. ஒன்றுக்கும் மேலே ஆட்கள் இருந்தாங்கன்னா ஆர் போட்டுக்கோங்க. they are sleeping. இப்போ பாருங்க, அவன் தினமும் உடற்பயிற்சி செய்கிறான். he exercises daily. இது பார்த்தீங்கன்னா டெய்லி நடக்கிற விஷயம். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். இதையே இப்போ செஞ்சுட்டு இருக்கான்றத சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் போட்டுக்கலாம். அவன் உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கான்னா he is exercising. இப்போது இந்த வீடியோ நீங்கள் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கொஞ்சம் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியர் ஆகிடும். ரொம்ப சிம்பிள். ஸோ பார்ட் 5க்கு போயிடலாம். பேசிக் ஃப்ரேசஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரேசஸ் கூட இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களை வழி அனுப்ப நான் வரேன். உங்களை வழி அனுப்ப நான் வரேன். ஐ வில் கம் டு see you off. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. பாஸ்ட் டென்ஸ்ல அவங்கள வழி அனுப்ப வந்தோம். we came to see them off. அவங்கன்ற போது them போட்டுக்கணும். ஏர்போர்ட் வரைக்கும் நான் துணைக்கு வரேன். I will accompany you to the airport. ஸோ அக்கம்பனினா துணைக்கு போகிறது. டீயா காஃபியா என்ன குடிக்கிறீங்க? வாட் வுட் யூ லைக், டீ ஆர் காஃபி? நாம் முன்னாடியே பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வி ஹாவ் மெட் பிஃபோர். என்னால் வர முடியாதுங்க. ஐ won't be able to come. ஐ காண்ட் கம்னு சொல்கிறது அந்தளவுக்கு நல்லா இருக்காது, சூட்டபிளாக இருக்காது. என்னால் வர முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு சொல்லும்போது ஐ won't be able to come யூஸ் பண்ணுங்க. சப்ஜெக்டை மாற்றிக்கலாம். they won't be able to come. அவங்களால வர முடியாது. she won't be able to come. அவளால் வர முடியாது. we won't be able to come. எங்களால் வர முடியாது. எல்லாத்துலேயுமே நம்ம won't தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் விரும்புகிற மாதிரி என்னால் செய்ய முடியாது. எப்படி சொல்லலாம்? நீங்கள் விரும்புகிற மாதிரி என்னால் செய்ய முடியாது. ஐ won't be able to do as you wish. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, சப்ஜெக்ட் அதில் இருக்கிற ஆஸ் யூக்கு பதிலாக தெய் போடலாம். தெய்க்கு பதிலாக ஷீ போடலாம். ஷீ போடும்போது விஷஸ் எஸ் சேர்த்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ won't be able to do as they wish. அவங்க விரும்புகிற மாதிரி என்னால் செய்ய முடியாது. they won't be able to do as she wishes. அவள் விரும்புகிறது போல அவங்களால செய்ய முடியாது. இப்படி நீங்கள் அதில் அப்படியே சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் விரும்பின மாதிரி என்னால் செய்ய முடியலைன்னா பாஸ்ட் டென்ஸில் வந்துடுது. அப்போ couldn't போட்டுக்கோங்க. ஐ won't beன்றது ஃபியூச்சரில் வருது. couldn't போட்டிங்கன்னா முடியலை. ஐ couldn't do as you wished. நீங்கள் விரும்பினதை போல என்னால் செய்ய முடியல. we couldn't do as they wished. அவங்க விரும்பின மாதிரி எங்களால் செய்ய முடியல. they couldn't do as she wished. அவள் விரும்பின மாதிரி அவர்களால் செய்ய முடியல. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஸ்போக்கன் ஸ்பீடாக கற்றுக்க முடியும். நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், அது வெறும் ஒரு வதந்தி. இட்ஸ் ஜஸ்ட் அ ரூமர். அது நான் கேள்விப்பட்ட விஷயந்தாங்க, எனக்கு டைரெக்டாக தெரியாது, ஜஸ்ட் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இட்ஸ் ஒன்லி அ ஹீர்சே. நீ அவனை முழுசாக நம்பலாம். யூ கேன் ட்ரஸ்ட் ஹிம் ஃபுல்லி. ஹிம்முக்கு பதிலாக தெம், ஹர், மீ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். யூ கேன் ட்ரஸ்ட் தெம் ஃபுல்லி. அவங்கள நீ முழுசாக நம்பலாம். யூ கேன் ட்ரஸ்ட் ஹர் ஃபுல்லி. அவளை முழுதாக நம்பலாம். யூ கேன் ட்ரஸ்ட் மீ ஃபுல்லி. நீ என்ன முழுசாக நம்பலாம். நெக்ஸ்ட் ஒன், அவங்க ஓய்வு எடுக்கட்டும், விட்டுருங்க. லெட் தெம் ரிலாக்ஸ். தெம்முக்கு பதிலாக நீங்கள் மாற்றிக்கலாம். லெட் ஹிம் ரிலாக்ஸ். அவன் ஓய்வு எடுக்கட்டும். லெட் ஹர் ரிலாக்ஸ். லெட் ராஜேஷ் ரிலாக்ஸ். அதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா பேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லெட் ராஜேஷ் ரிலாக்ஸ். ராஜேஷ் கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ உனக்கு திருப்தியா?
ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் நவ்? இந்த யூக்கு பதிலாக நீங்கள் they, he, she இதெல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் he, she போடும்போது இஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க they. ஆர் they satisfied now? இப்போ அவங்களுக்கு திருப்தியா? இஸ் he satisfied now? இப்போ அவனுக்கு திருப்தியா? இஸ் she satisfied now? இப்போ அவளுக்கு திருப்தியா? நெக்ஸ்ட் ஒன், அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன? It doesn't matter who he is. It doesn't matter who he is. அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன, அது எனக்கு முக்கியம் இல்லை. இப்போ ஹீக்கு பதிலாக நீங்க மாத்திக்கலாம். It doesn't matter who they are. அவங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? It doesn't matter who she is. அவ யாரா இருந்தா எனக்கு என்ன? It doesn't matter who you are. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் அட்டஸ்டேஜ் பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் பார்ட்டாக பார்க்குறதுக்காக தான் நான் பிரித்து போட்டிருக்கேன். உங்களுக்கு டைமிங்கும் அதில் இருக்குது. ஸோ எப்போ ஸ்டாப் பண்ணாலும் கன்டினியூ பண்ணும்போது அந்த டைமிங்கில் கன்டினியூ பண்ணுங்கள். பட் ஒன்ஸ் பார்த்து நிறுத்திடாதீங்க, ரிப்பீட்டடாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் ஸ்போக்கன் கற்றுக்க முடியும், இங்கிலீஷ் உங்களுக்கு டெவலப் ஆகும். நீங்கள் நிச்சயமாக இங்கிலீஷில் பேச முடியும், இங்கிலீஷில் ரைட் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங்.